அந்த அட்டாச்மெண்ட்டுங்கிறதுனால தான் அந்த டிபெண்டன்சிலேருந்து நம்ம வெளியில் வரணும்னு நினைக்கும் போது உடனே பலவிதமான கான்ஃப்ளிக்ட் அப்படிங்கிறது என்னுடைய மனசுக்குள்ளே தோன்ற ஆரம்பிக்கிறது. ஏன் அந்த டிபெண்டன்சிக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம கிட்டத்தட்ட அப்படின்னா நம்ம ஆதாம் ஏவாள் காலத்துக்கு போய் பார்க்குற மாதிரி வந்து நம்மளுடைய லைஃப்பை எங்கே வந்து இங்கே முறையாக அந்த நார்சிசிஸ்ட் வந்து நம்மளோட லைஃப்பில் வந்தாங்கிறத யோசிச்சு பார்க்கணும். இல்லை இயல்பாக நம்மளுடைய அம்மாவோ அப்பாவோ நார்சிசிஸ்டாக இருக்காங்கன்னா கூட பரவாயில்ல, பட் நாமளே வந்து வாலண்டியராக ஒரு பர்சனை வந்து சூஸ் பண்ணியிருப்போம். அதுக்கு சுச்சுவேஷனுங்கிறது நம்மளாக ஒரு காரணமாக சொல்லிப்போம் இல்லையா? அந்த சுச்சுவேஷனை ஏன் மாறி வந்து நம்ம வந்து ஒரு நல்ல பர்சனை சூஸ் பண்ணியிருக்க முடியாதா? பட் வாலண்டியராக ஒரு கெட்ட பர்சனை நம்ம ஏன் சூஸ் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நம்ம போய் பார்த்தோன்னா நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். விச் மீன்ஸ் நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஏதோ ஒரு காம்ப்ளெக்ஸுக்கு ஒரு கோப்பிங் மெக்கானிசமாக அந்த நார்சிசிஸ்ட் கூட தான் நம்மளால் வந்து ஒரு நல்ல பர்சன் கூட சேர முடியாதா என்னமோ. நம்மளும் எத்தனையோ நல்ல பர்சன் கூட சேர்ந்து பார்த்துருப்போம். ஓகே, அவங்க கூட நம்மளால் கம்ஃபர்ட்டாக ஏனோ தெரியல நம்மளால் ஃபீல் பண்ண முடியாது. எப்பப்பெல்லாம் நல்ல பர்சன் கூட நான் வந்து சேர்றேனோ அப்போல்லாம் எனக்கே தெரியாமல்